சில சமயம் எம்ப்ரஸ் வரும்போது டிவைன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இந்த வாரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வீங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேர்த்தோட ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரியும் இல்லையா, தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து புரிதல் இல்லாமல் இருந்துச்சு, சமீபத்தில் ஏதோ நீங்கள் வாக்குவாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தர் தப்பாக புரிச்சிட்டிங்க, இல்லை யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை தப்பாக புரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவீங்க. சரிங்களா? உனக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. உன்னை பற்றி எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் புரிதல் இந்த வாரம். சரிங்களா? இந்த எம்ப்ரர் எம்ப்ரஸ் ரொம்ப